ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய 3ஆம் நிருபம் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு போதிக்கிறார். இப்போ உலகத்தில் நம்ம பல காரியங்களை காண்கிறோம். மனிதர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். டிவியிலும் பல காரியங்களை காட்டுறாங்க நமக்கு, இல்லையா? பார்த்திங்கன்னா தீமையானதையும் நம்ம பார்க்குறோம், நன்மையானதையும் பார்க்குறோம். டிவியில் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில், நம்ம வீட்டு உள்ளேயே, வேலை செய்கிற இடங்களில் தீமையான உதாரணங்களும் உண்டு, நன்மை செய்கிற நல்ல உதாரணங்களும் உண்டு. இவை ரெண்டையுமே நாம் பார்க்க முடியும். அவ்வாறு இருக்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம், ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை கண்டு அதை செய்யாமல் இருக்க, இதை செய்யத்தகாதது என்பதை நாம் நிதானித்து கொண்டு அதற்கு எதிரான நன்மையை செய்ய வேண்டும். அடுத்தது, நன்மையான காரியங்களை வேதத்திலிருந்து படித்தும் மற்றவர்களில் நாம் பார்க்கும் நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டும் அதை நாம் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் நன்மையை செய்து வாழும்போது தான் நாம் ஆண்டவருடையவர்கள் என்பதை நாமும் தெரிந்து கொள்ள முடியும், அடுத்தவர்களும் தெரிந்து கொள்ள முடியும். தீமையை நாம் செய்யும்போது நாம் ஆண்டவருடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தீமை செய்வதை நம்ம ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ள கூடாது. அறியாமையினால் இல்லை ஒரு வீக்னஸில் நம்ம சில பாவங்களை செய்யலாம். ஆனால் நம்ம தீமையை திட்டம் போட்டு இல்லை தீமையை விரும்பி செய்யக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நம்ம முக்கியத்துவம் தரணும். எதை நாம் சிந்தித்து எதை செய்கிறோம் என்று நாம் நிதானித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும், நம்ம தீமை செய்கிறோமா நன்மை செய்கிறோமா, எப்போ தீமை செய்கிறோம் எப்போ நன்மை செய்கிறோம், எப்போ எந்த சோதனையில் நம்ம விழுந்துடுறோம் என்பதை நம்ம ஆண்டவர் நம்ம காட்டுவார். அப்போ நம்ம காரியங்களை திரித்து கொண்டு என்ன செய்யணும்னா, மனம் திரும்பியவர்களாக நன்மையை செய்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆவிக்குரிய சவால். நீ பல காரியங்களை பார்த்துக்கினே இருப்பீங்க, டிவியிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி. ஆனால் அதுலேருந்து நீங்கள் தீமையை பார்த்தாலும் அதுலேருந்து நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். நன்மையை பார்க்கும்போது நன்மையை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.